السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. يا معشر المسلمين رحمكم الله. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك أنصت والإمام فاغفر له يغفر لنا لكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, ஜும்மாவுடைய நாளையில் இமாம் குத்பா பிரசங்கம் செய்யும் போது சமமாக இருக்கக்கூடிய நண்பரை பேசிக் கொண்டிருக்கும் ஒரு நண்பரை பார்த்து சொன்னால் கூட குத்பா பிரயோசனம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். எனவே இப்போது இமாம் குத்பா பிரசங்கம் செய்வார்கள். குத்பாவை கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு மீனே மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தெரிவு செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال أيضا: إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يزيد المؤمن عمره إلا خيرا، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும்
இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் வாக்கி நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியே நம்முடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே நம்முடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை குற்றப்படுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1448 பொது வருடத்தின் முஹர்ரம் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதம் நம்முடைய இஸ்லாமிய பொது வருடத்துடைய முதல் மாதம், புனித மாதம். இந்த இடத்தில் திடீரென்று நம்மிடம் முஹர்ரம் முதல் துல்ஹிஜ்ஜா வரைக்கும் 12 இஸ்லாமிய மாதங்களையும் சொல்ல முடியுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன என்பதை நீங்களே உங்களுக்கு மனதிற்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். குறைக்கல்ல, நம்முடைய புழக்கத்தில் உள்ள நாட்காட்டி அதுவாக இருந்தாலும் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் நேசரி போகக்கூடிய பிழை இல்லாமல் சொல்லும். மன்னிக்க வேண்டும், நம்மில் பல பேர குழந்தைகளை கண்டவர்களுக்கு அரபு மாதத்தில் ஒரு 5-6 மாதங்களை தொடர்ச்சியாக சொல்ல முடியுமா என்று கேட்டால் நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இதை வைத்து நாம் விளங்கலாம் நம்முடைய இஸ்லாமிய பற்று, நம்முடைய இஸ்லாத்துடைய அடையாளம் எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது. அன்பானவர்களே, முஹர்ரம் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை ஆரம்பமாக சொல்லி பிரதான தலைப்பை நான் தொடர நினைக்கிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய கவனம், அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் கிபிலாவை நெஞ்சால் முன்னோக்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கண்ணால் ஹதீபுடைய முகத்தை நோக்கி இருந்தால் தூக்கம் வராது, வேறு சிந்தனைகள் ஏற்படாது, உள்ளம் திறந்து குத்பாவை கேட்கலாம். அன்பானவர்களே, சென்ற வருடம் இந்த இடத்தில் நம்மோடு இருந்த சில பேர் நமக்கு முழுமையாக வலது பக்கத்தில் தொடரக்கூடியவர் என்று சபராளியாக இருப்பார். முன்சப்பிலே சென்ற முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது ஜும்மா சொல்றது எல்லோருமே முன்சப்பில் இன்று இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். எனக்கு முன்னால் பின்னால் வலது இடது என்று சொல்றது எத்தனையோ பேரை இன்று நாங்கள் சபராளிகள் மரபங்கள் என்று சொல்கிறோம். அடுத்த முஹர்ரம் மாதம் நான் அடைவேனா சந்தேகம். அன்பானவர்களே, வாழ்க்கையுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் வித்திட வேண்டும். புனித மாதங்களில் ஒன்று, அதே போன்று பல வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாதம். குறிப்பாக ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை நமக்கு வரலாற்று சான்றாக முன்வைக்கின்ற ஒரு மாதம். எப்படி உருவாகியது? உமர்களுடைய காலத்திலே கடித பரிமாற்றங்கள் நடக்கின்ற பொழுது திகதி இல்லாமல் வருவது அவர்களுக்கு சில விடயங்களை சிக்கல் ஏற்படுத்துகின்ற பொழுது மசூரா பண்ணினார்கள். எங்கிருந்து வருடத்தை ஆரம்பிப்பது, நம்முடைய முதல் மாதம் எதுவாக எதை நாங்கள் வருடத்தை ஆரம்பிப்பது என்று சொல்லி பேசப்பட்ட பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரியிலிருந்து, அந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட முஹர்ரம் மாதம் பல வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக கண்ணியமானவர்களே, பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம், குர்ஆன் கூறுகின்ற ஒரு வரலாறு. அது மிக பிரதானமான ஒரு தலைப்பை, ஒரு எச்சரிக்கை தலைப்பை பின்னணியாக கொண்ட ஒரு வரலாறு. மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் நோன்பு நோட்டிருப்பதை கண்டார்கள். ஆஷூராவுடைய தினம்
வார வெள்ளிக்கிழமை நமக்கு முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா. அந்த நோன்பை நோன்பதற்கு நாங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். வியாழன் வெள்ளி வியாழனை சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது வெள்ளி சனி சனியை சேர்த்துக் கொள்ளலாம். வியாழன் வெள்ளியும் வெள்ளி அடிப்படையாக முடிக்க வேண்டிய நாள். அந்த நோன்புடைய சிறப்பு என்ன? சென்ற வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சென்ற வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு. கேட்டார்கள், ஏன் நோன்பு நோட்டுகிறீர்கள்? அதை யௌமுஸ்ஸாலே, இதற்கு சொல்றார்கள், எனக்கு ஒரு நல்ல நாள், இது திருநாள். في أنجز فيه موسى وقومه وأخرج فرعون وجنوده. فرعون மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளத்தையும் அழித்த நாள். அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். கடமைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகார்த்தமாக நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம். எப்பொழுதுமே கண்ணியமான இரண்டு விடயங்களில் முஹம்மது போட்டி போடுவார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்வது மிகவும் பிரியமான ஒரு செயல். அந்த நாளிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டார்கள், சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். இதான் இந்த நோன்புடைய பின்னணி. அவர்கள் ஆசை வைத்தார்கள், 10ஆம் நாள் மாத்திரம் நோன்பு நோட்டு யூதர்களுக்கு ஒப்பாகாமல் நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் தாசியா 9வது நாள் நோன்பையும் சேர்த்து நான் நோற்பேன், 10ஓடு 9ஐயும் சேர்த்துக் கொள்வேன். வேறு ஹதீஸில் சொல்லியிருக்கிற சூமு யௌமன் கபிலா அவ் யௌமன் பாஹிதா, முன்னாள் ஒரு நாளையோ அல்லது பின்னால் ஒரு நாளையோ சேர்த்துக் கொள்ளுங்கள். 9 10 நோட்டுக் கொள்ளுங்கள், அல்லது 10ஐயும் 11ஐயும் நீங்கள் நோட்டுக் கொள்ளுங்கள். நோன்பை நோட்டு இந்த அநியாய உலகத்திலிருந்து அழிந்த ஒரு நாள். உலகத்தை ஒரு நாட்டை ஆட்டி படைத்த அநியாயக்காரன் மண்கவிய நாள். தன்னை விட்டால் ஆளில்லை என்று தலை விரித்தாடிய ஒரு அயோக்கியன் அழிந்த நாள். யார் எந்த துறையில் அநியாயம் செய்வார்களோ அவர்கள் மண் கவ்வாமல் சாவு வராது என்பதை நமக்கு உணர்த்தும் நாள். அநியாயம் கொள்ளாதது ஆபத்தானது, அது தன் வினை தன்னை சுடும் என்ற அந்த பாடத்தை நமக்கு புகட்டுகின்ற நாள். ஒரு நாட்டை வைத்துப்படுத்திய பாடவன் ஃபிரௌன். சமகாலத்திலும் பல நாடுகளை ஆட்சி செய்தவர்கள், அந்த நாட்டை படாத பாடுபடுத்தியவர்கள், மண் கவ்விக் கொண்டிருக்கின்ற மண் கவ்வுகின்ற வெளியில் விரும்பி இருக்கின்ற மண் கவ்வுகின்ற பட்டியலில் இருக்கின்ற ஒரு இனிமையான ஒரு கண்டுபிடிச்சியான ஒரு காலம் என்பதையும் இந்த ஃபிரௌனோடு ஒப்பிட்டு சமகால மினி ஃபிரௌன்களையும் குட்டி ஃபிரௌன்களையும் அழிவு எப்பொழுது வரும் என்று நாம் ஆசை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள். அந்த வரலாற்று பின்னணி அந்த நோன்பு அவருடைய நோன்பு காரணமாக இருந்தவை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொல்லி பாவம் மன்னிப்பு என்ற நோக்கத்திலே நீங்கள் அந்த நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலா பி மூஸா மின்கும், உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை மதிப்பதற்கும் கௌரவப்படுத்துவதற்கும் நாங்கள் தான் தகுதியானவர்கள். யூதர்களை அப்படியே மட்டம் தட்டி விட்டு நாங்கள் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை, நாங்கள் தான் ஈமான்தாரிகள், குர்ஆனை விசுவாசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உண்மையான ஏகத்துவத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதை மதிக்கிறோம் என்று நோன்பு நோட்டாக நோன்பு. அடுத்தது கண்ணியமானவர்களே, பல முஹர்ரம்களை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை வயது, எத்தனை நாட்கள், எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள் எனக்கு ஆய்வு இருக்கிறது, அல்லாஹ் தான் தெரியும். சில விடயங்களை நாம் முன்னேற வேண்டும். உலகத்துடைய அடிப்படையிலே சொல்லாமலே முன்னேற்றம் வருகிறது. புதிய ஒரு வகை போன் வரும் பொழுது லேட்டஸ்ட் போனை தான் வாங்குகிறோம், வாகனத்தில் லேட்டஸ்டை வாங்குகிறோம், வீடு கட்டும் பொழுது புதிய டிசைனை கட்டுகிறோம், ஆடைகளை புதிய டிசைன்களிலே வாங்குகிறோம். நம்முடைய மார்க்கத்துறை, ஆன்மீகத்துறை, நம்முடைய கபரிலே நமக்கு நிம்மதி தரக்கூடிய துறை, மக்சரை நிழல் தரக்கூடிய துறை, ஸிராத்துல் முஸ்தகீம் தரக்கூடிய அந்த நேரான அந்த பாலத்தை, ஸிராத்தை பின்னணியிலே கலைக்க வைக்கின்ற, நன்மை எழுதப்பட்ட ஏட்டை வலது கையிலே தொட்டு தருகின்ற, அதே போல கண்ணியமான கேள்வி கணக்கை லேசாக்குகின்ற, அல்லது கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திலே நம்மை நுழைவிக்கின்ற அப்படியான மார்க்கத்துறை இன்னுமே 50 வருடமாக ஒரே மாதிரி இருக்கிறது. இன்னும் அதே போன்று 50 வருடங்களுக்கு முன்னால் செய்த அதே முறையிலே போதும். 60 வருடங்களுக்கு முன்னால் தொழுத அதே குறைபாடுகளோடு தொழுகை. 65, 70, 80 வயதா
75-74 வருடங்களுக்கு முன்னால் படித்த அதே உச்சரிப்போடு குர்ஆன் எல்லாமே அப்டேட் ஆகிறது. மார்க்கம் மாத்திரம் அது எல்லாமே லேட்டஸ்ட் ஆகிறது. மார்க்கம் மாத்திரம் கிளாசிக் ஆக அது எப்பொழுதுமே பழையதாக இருக்கிறது என்றால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஒரு மூமினுடைய 2 தினங்கள் சமமாக முடியாது. நேற்றை விட இன்று ஏதோ ஒரு அமல் கூடுதலாக செய்திருக்க வேண்டும். இன்றைய விட நாளை ஏதோ ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, நேற்று 100 ரூபாய் சதக்கா கொடுத்தேன், நாளை 110 ரூபாய் சதக்கா கொடுப்பேன். இன்று ஃபர்லை மாத்திரம் தொழுதேன், நாளை சுன்னத்தையும் சேர்த்து தொழுவேன். நாளை நேற்று முன்பின் சுன்னத்துக்களை மாத்திரம் தொழுவேன், இன்று நான் தஹஜ்ஜுத் தொழுவேன், துஹா தொழுவேன். இன்று தஹஜ்ஜுத் துஹாவும் மாத்திரம் தொழுவேன், நாளை நான் வித்ரை தொழுவேன். ஒரு மூமினுடைய அப்துல் மஸ்ஊதுடைய கருத்து, ஒரு மூமினுடைய 2 தினங்கள் சமமாக முடியாது, முன்னேற வேண்டும். நான் 2 குர்ஆன் வசனங்கள் ஒரு ஹதீஸை சொன்னேன். அதை தன்னுடைய ஃபத்வாவுடைய பல துறைகளை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற தலைப்பில் சில துறைகளை கொண்டு காட்டுவேன். உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய விழிப்புணர்வும் இன்னும் கூட வேண்டும். அன்பானவர்களே, பல விடயங்களை பற்றி சிந்திக்கிறோம், ஆய்வு செய்கிறோம், பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம். எத்தனையோ விடயங்களை நாங்கள் வாழ்க்கையிலே தனிமையிலிருந்து சிந்தித்திருக்கிறோம், இரவு பூராக சிந்தித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். எத்தனையோ பொருட்களை பற்றி ஆய்வு செய்து ஆய்வு தகவல் எல்லாம் திரட்டி இருக்கிறோம். பல ஏடுகளை தொகுத்திருக்கிறோம், பல புக்கைகளை வாசித்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார், அதை நான் ஓதவில்லை. அந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் உங்களை பற்றி ஆய்வு செய்வதில்லையா? உங்களுடைய சுய ஆய்வு இல்லையா? இப்சார் என்பது அறிவுபூர்வமான படிப்பினை பார்வையா, அகப்பார்வையா? கண் பார்வை இல்லாதவருக்கும் இப்சார் இருக்கிறது. ரஹா என்றால் பார்க்கலாம், ஆனால் பார்வை அற்றவருக்கு ரஹா என்ற வார்த்தையை பாதிக்க முடியாது. அது கண் பார்வை தேவை. அபுசர என்ற வார்த்தை இருக்கிறது. அபுசர அகப்பார்வையா, சிந்தனை பார்வையா? ஆதரிகள் ஏதாவது வகையுடைய அறிவோடு அந்த மார்க்க ஞானத்தோடு பார்வை. அது கண் பார்வை அற்றவருக்கும் விபசாரம் இருக்கிறது. அபுசர அகப்பார்வை, தெளிவுடன் ஆதாரத்துடன் விடயங்களை ஆய்வு செய்வது. அப்படா தரவன் அப்படா தந்துருன் என்ற வார்த்தை கேட்டிருந்தால் பார்வையற்றவர்களுக்கு நாய் பொருந்தாது. அல்லாஹ் எல்லாரையும் நடை கேட்கிறார். நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பதில்லையா? உங்களுடைய ஆத்மாவை பார்ப்பதில்லையா? உங்களுடைய மனதை சிந்திப்பதில்லையா? உங்களுக்குள் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முனைவதில்லையா? நம்மை பற்றி சிந்தித்தோமா? காலையில் எழும்பியது முதல் இரவு தூங்கும் வரை மற்றவர்களுடைய சிந்தனை. அவனை எப்படி வெட்டலாம், இவனை எப்படி கொத்தலாம், இவனை எப்படி கீழே போடலாம், அவனை எப்படி கேவலப்படுத்தலாம், அவனை எப்படி தண்டிக்கலாம், அவனுடைய மானத்தை எப்படி வாங்கலாம், அவனை எப்படி பிரிக்கலாம், இவனை எப்படி தோற்கடிக்கலாம், இவன் இந்த விடயத்தை எப்படி மீடியாவுக்கு கொண்டு வரலாம். இதுதான் சிந்தனை. மற்றவர்களை பற்றிய சிந்தனையும் ஆய்வும் தகவல் திரட்டலையும் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களை பற்றி ஆய்வு செய்வதில்லையா, சிந்திப்பதில்லையா? கொஞ்சம் தனிமையில் இருந்து உங்களுடைய சுய ஆய்வை நீங்கள் மேற்கொள்வதில்லையா? அதன் முஹாசபத்துன் நஃப்ஸ். நம்மை பற்றி சிந்திப்பது. நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எத்தனை வயது? என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? போது எப்படி அமையும்? நான் வளர்க்கும் போதை சந்திக்கின்ற போது எப்படி சந்திப்பேன்? என்னுடைய கத்தருடைய வாழ்க்கை எப்படி அமையும்? உலக அறிவு என்ன சொல்லும்? சபரு 3 கால் 2 கால் புலி, அவ்வளவுதான். உடம்பு அங்கும் கையை விரித்து கூட உறங்க முடியாத கபடி. இது நம்முடைய தகவல் சொல்லும், புத்தி சொல்லும். மார்க்க ஞானம் வகையுடைய விளக்கம் என்ன சொல்லும்? நீங்கள் நல்லவரா, நீங்கள் முஃமினா, உங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் கண்ணை கட்டுகின்ற தூரம் உங்களுக்கு கபரு விசாலமாகும். இதை நம்புவதுதான் நம்முடைய ஆன்மீக பார்வை. புத்தி என்று சொல்லும். ஒவ்வொரு கபறுகளையும் இப்படி விசாலமாக்கினால்
இவ்வளவு சிறிய மையவாடியில் எத்தனை என்று பேசும் வகை குரானை ஞானம் ஆன்மீக ஞானம் சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் மூமினார் என்றால் கண்ணு கட்டுகின்ற தூரம் கபர் விசாலமாகும். அந்த கபருடைய வாழ்க்கை எனக்கு எப்படி அமையும் சிந்திப்போம். மௌத்துடைய நேரத்தில் எனக்கு என்ன வார்த்தை கனிமா வருமா? மௌத்துடைய நேரத்தில் நான் பயங்கரமான மௌத்தை சந்திப்பேனா, சந்தோஷமான மௌத்தை சந்திப்பேனா? சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தன்னை பற்றி சிந்திப்பது. யார் இவரை நாம் நிறுத்தக்கும்பா ஈமான்தாரிகள் எல்லாரும் கைது கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள் சிந்தியுங்கள். நிச்சயம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன். செயல்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். நாயகடிகள் சுய ஆய்வை சுய சிந்தனை நம்மை பற்றி சிந்திப்பதை தோன்றுகிறது. அதே போல கண்ணியமானவர்களே, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம், ஒரு சாரார் தம்மை தாமே மாற்ற முடியாத வரை, மாற்றுவதற்கு முயற்சிக்காத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். என்ன அர்த்தம்? நம்மிடத்திலே ஒரு துடிப்பு இருந்தால்தான் நமக்கு அதற்குரிய வழிகளை அல்லாஹ் பண்ணுவான். தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் தேவைப்பாரு. விளக்கு தங்கமாக இருந்தாலும் தானாக எரியாது. ஒரு நெருப்பு குச்சியுடைய ஒரு மெழுகுதிரியுடைய ஒரு தூண்டுகோல் தேவை போன்றும் நம்முடைய மனதில் துடிப்பு இருக்கும் பொழுது, ஆர்வம் இருக்கும் பொழுது அல்லாஹ் வழியை திறப்பார். நான் திருந்த வேண்டும் என்று நாம் மனதிலே வைராக்கியம் வைக்கின்ற பொழுது திருந்தக்கூடிய வழிகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். உமரல்லாவுக்கு சிறந்த சான்று. அவரை படிக்கிற தேவையில்லை. அவருடைய ஆரம்பம் என்ன தெரியும். அவருடைய பயணம் எப்படி ஆரம்பித்தது, என்ன சபதத்தோடு ஆரம்பித்தது? வரும்பொழுது முகமது முகமதுடைய தலையோடு வருவேன். அபூஜஹல் தூண்டி அனுப்பினான். தலையோடு வருவேன். அபூஜஹல் யாரை நம்பவில்லை. உமரை எல்லாம் நம்பினான். தன் சகோதரியுடைய மகன் உமர், நீ முகமதுடைய தலையோடு தான் வருவாய், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நம்பிக்கை அந்த அந்த துறையில் ஈடுபடுத்தியவர்கள் வீரர்களே ஒரு நம்பிக்கையான வீரர் போகிறார். சகோதரியை வீட்டுக்கு வருகிறார். அவர்கள் கைமாக வைத்துக் கொண்டுள்ளார்கள். சகோதரியை தாக்குகிறார், மச்சானை தாக்குகிறார். அவருடைய இரத்தம் தெரிக்கிறது. குர்ஆனிலே ஒரு பிரதி சூரத்தாக எழுதப்பட்ட ஒரு பிரதி இருக்கிறது. அவர் அதை கண்டு அவர் வந்த நெருக்கி அதை தொற்றுக்க கூடாது. அவர் அதை பார்த்து இன்னும் கோபப்பட்டிருக்க வேண்டும். அது இன்னனி அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த ஃபஅபுதுனி, என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை, என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த ஆயத்தை பார்த்தவர் சிந்திக்கிறார். அந்த ஆயத் அவரை சிந்திக்க வைக்கிறது. இது அர்த்தம் இருக்கிறது. அகப்பார்வை, சிந்தனா, தன்னுடைய சிந்தனையோடு ஆய்வு, இதுல இன்னும் அர்த்தம் இருக்கிறது. நான் தான் அல்லாஹ் என்ற வார்த்தை, என்னைத்தான் வணங்க வேண்டும் என்ற வார்த்தை, இது அர்த்தம் இருக்கிறது. அப்படியே கையை தொட போடுறார். அசுத்தமான தொட முடியாது சொல்கிறார். அப்படியே குளித்து விட்டு வருகிறார்கள். அதற்கு பின்னால் எங்கே நபி இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். போகிறார்கள். அங்கே கையை கை வைத்து முஹம்மதுடைய கையை நெருங்குகிறார் சொல்லலாம். கைமாற்றி வருகிறார்கள். முஹம்மதுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையோடு வருவேன் என்ற நபர் கொஞ்சம் சிந்தித்தார். கொஞ்சம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி மனசு கழித்தார். கொஞ்சம் அதை சீரியஸாக எடுத்தார். அதை அர்த்தமுள்ளதாக எடுத்தார். அப்பொழுது அவருக்கு வழி தெரிந்தது. எப்படி மாறினார்? நபித்துவம் முட்டுப்பட்டு விட்டது விஸ்வநாசனம் அவர்களோடு. ஆனால் அதே நபி தன்னுடைய வாய் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் வந்தது. எப்படி பார்த்தீர்கள்? கொஞ்சம் நேர சிந்தனை. ஒவ்வொன்றை சிந்திப்போம். ஒவ்வொரு துறையும் கனிமனை தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி கழிகிறது. வியாபாரத்தை சிந்திப்போம். ஹராமான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேனா? என்னுடைய இறந்தத்தை, என்னுடைய மனைவி மக்களுடைய இறந்தத்தை நான் அப்படியே நரகத்தை நோக்கி அவர் உடம்பை தயாரிக்கிறேன். சிந்திப்போம். ஹராமான வழியில் கனிமானவே ஒரு தூசி கூட வரும் விடயத்திலே சஹாபாக்கள் முன்னோர்கள் பேருதாகிறார்கள். தூசி உதாரணம் சொல்லி சான்றை கொண்டு ஹராமாக
சம்பாதிப்பு நினைக்கக்கூடாது. என்னென்ன ஹராம் என்பதன் பொருட்கள் வாழ்ந்த வியாபாரத்தை பற்றி பேசுகிற ஒவ்வொரு தலைப்பிலும் சிந்திப்போம், மாறுவோம், டெவலப் ஆகுவோம், அப்டேட் ஆகுவோம். இது சில முக்கியமான நிலைகளை சொல்லி நான் புரிந்து கொள்வேன். அன்பானவர்களே, அழகான சம்பவம். எப்படிப்பட்ட ரவுடியும் கெட்டவனும் அயோக்கியனும் யோக்கியனாக மாறலாம் மனசு வைத்தார். எந்த துறையில் யார் கொஞ்சம் தியாகமும் அர்ப்பணிப்பும் ஒரு முயற்சியும் செய்வார்களோ ஒரு வழி அல்ல, பல வழிகளை, பல ஆப்பர்ச்சுனிட்டிகளை, பல அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம். பல வழிகளை அந்த வழியில் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிறார். கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் தியாகமும், கொஞ்சம் அர்ப்பணிப்பும் தேவை. அதனுடைய பாசை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும். மாற்றத்திற்கான சிறந்த சான்று. இவருடைய பேரை எப்படி உமர்லியாவுடைய பேரை உமர்லியா வருகிறார்கள். لو سلكت فجا لسلك ابليس فجا غير فج. உமரே, நீங்கள் ஒரு பாதையில் பயணித்தால், நடந்து சென்றால், இப்லீஸ் அந்த பாதையில் வராமல் எஸ்கேப் ஆகி விடுவார். இப்லீஸ் எஸ்கேப் ஆகின்ற அளவும் இப்லீஸ் ஷைத்தானத்தை ஷைத்தானது இப்லீஸ் வித்தியாசம். இப்லீஸுக்கும் ஷைத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? சிந்தித்தோம். இப்லீஸ் யா ஷைத்தான் யா? சிந்தித்தோமா? இப்லீஸ் ஷைத்தான்களின் தந்தை. பிள்ளை குட்டிகள் பரம்பரையா ஷைத்தான். அபுல்ஜஹல் தந்தை. அந்த கூட்டத்தின் ஷைத்தான் அல்ல, அந்த கூட்டத்தின் தந்தையாகிய இப்லீஸே உங்களில் என்ற பாதையை வரமாட்டான் என்ற அளவுக்கு அவருடைய பேருக்கு இப்லீஸை நடுங்குவான். அது போன்றுதான் ஃபுதைல் என்ற பெயரை கேட்டால் எல்லா வியாபார கோஷ்டிகளும் நடுங்குவார்கள். இங்கிருந்து உதாரணம் சொல்றேன். பட்டக்காரர்கள் நோக்கி போகிறது, பஸ்காரர்கள் பேசிக் கொள்வார்கள், வரிக்காரர்கள் பேசிக் கொள்வார்கள். அங்கே நிற்கிறான், இங்கே நிற்கிறான், யார் நிற்கிறான் நிற்கிறான் கேட்டுக் கொள்வார்கள். அதுபோன்று பிரயாண கோஷ்டிகள் போர்டுகளை காணும் பொழுது கேட்பார்களா, எந்த பாதையா வாங்க, எந்த பாதையா? புதையில் தாங்கள் நிற்கிறான். ரவுடி, ஐயாசி, திருடர் எப்படி தன் பணத்தை, பொருளை, பொருளாதாரத்தை பதுக்கி வைத்தாலும் காலையில் இருக்காது. மிக நிபுணத்துவம் வாய்ந்த திருடர். அப்படி பயன் ரோட்டை மாற்றி விடுவார்கள். அந்த புதையில் நகர்த்துள்ளாரே தகவல் நேரம் ஒரு வீட்டில் சூளை உடைத்துக் கொண்டு திருட பார்க்கிறார்கள் கண்டனாக. அந்த வீட்டில் ஒரு முதியவர், வீட்டுடைய மூத்தவர் மனிதர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆயத் சம்பந்தப்பட்ட பரவேதிகள் வருகிறது. இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆயத்தை ஓதுகிறார். அலம் யஹ்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வ மா நஸல மினல் ஹக். ஈமான்தாரிகளுக்கு அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக அஞ்சி பயந்து அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனுடைய புத்திமதிகளை கேட்டு கட்டுப்பட்டு பயந்து நடக்கின்ற வாழ்க்கையை மாற்றுகின்ற என்ன சுருக்கமான கேள்விகளைனா, பாவிகளுக்கு திருந்தும் நேரம் வரவில்லையா? இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பதா? தஹஜ்ஜுத் நேரம், உள்ள மோகையான நேரம், திருட பாய்கிறார், வீட்டுக்கார தஹஜ்ஜுத் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார், தொழுகையை ஓதிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத் திருடனுடைய உள்ளத்தை தொடுகிறது. உடனே உள்ளத்தை அந்த ஆயத் தாக்குகிறது. அரபி பாசை தெரியும். உள்ளத்திலே அது அப்படியே இணைந்து உடனே தேம்பி தேம்பி அழுது, ஆனையாக நேரம் வந்துவிட்டது, திருந்து உழைக்கிறப்பே நான் திருந்தும் நேரம் வந்துவிட்டது, நான் இன்று முதல் திருந்துகிறேன். பேரை கேட்டாலே கோஷ்டினர் என்றும் திருடன் அழுகிறார். அந்த மனிதனமே தௌபா செய்கிறார், திருந்துகிறார். எப்படி மாறினார் தெரியுமா? அவருக்கு ஒரு மகன் இருந்தார், ஜெயித். அலி என்ற ஒரு மகன் இருந்தார். கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் கூத்து, அந்த வயசில் கொஞ்சம் கூத்து, கொஞ்சம் பாப்பாடைய பேச்சை கொஞ்சம் மதிக்காம கட்டுப்படாமல் நடக்கின்ற ஒரு சுபாவத்தில் வளர்ந்தார். ஆனால் பத்துவா செய்யவில்லை, பிள்ளைகளை திட்டவில்லை, சபிக்கவில்லை, புத்திமதி, வழிகாட்டல், துவா, அழுகை. அல்லாஹ்விடம் துவா கேட்பாராம், ரப்பே யாரு கொள்கை கோஷ்டியின் தலைவர் ரவுடி,
ரவுடி திருந்தி எப்படி பிள்ளை வளர்க்கிறார். ரப்பே, என்னுடைய மகன் அலி நல்லவனாக வர வேண்டும், சீரேரியாக வர வேண்டும், திருந்த வேண்டும், கண்குளிர்ச்சியாக வர வேண்டும் என்று நான் படுகின்ற பாடல்களை தெரியும். என்னுடைய மகனை வீணாக்கி விடாதே. என்னுடைய மகனை திருத்தித்தார். என்னுடைய மகன் போதை வசதிக்கு அடிமையா அலைங்கிற சுஜூதிலே காட்டிலே. என்னுடைய மகன் கிழத்தொடர்பா அலைங்கிற சுஜூதிலே காட்டிலே. என்னுடைய மகன் என்னை அவமதிக்கிறானா சுஜூதிலே அலைங்கிற அல்லாவோட கண்ணீர் அடிக்கிறது. இந்த மனிதரை கேட்டவர்களே நாங்கள் எப்படி இருந்தவர்? அன்பானவர்களே, பெற்றோருடைய துவா கபூலாகும். கபூலான துவா சம்பவம் முடிகிறது. அதோடு பின்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த மகன் தான். மகன் பெருசாக இருக்கிறார். மகன் வியாபாரி. மகன் கடையிலே பாப்பா பார்க்கிறார் மகனை. யார்? புதையலாய். மகன் அடிக்கடி தராசியை துடைக்கிறார். அடிக்கடி தராசியை நான் முதலாக துடைத்துக் கொள்ளும். தராசியை அடிக்கடி துடைத்துக் கொள்ளும். என்ன ஒருவருக்கு நிறுத்தி கொடுத்து விட்டால் அடுத்த நிறுத்தி துடைத்து விட்டுதான் இருக்கிறார். தந்தை கேட்டார், மகனே, ஏன் ராஜா அடிக்கடி தராசியை துடைக்கிறாய்? என்ன பதில் தெரியுமா? சொன்னார் மகன், பாப்பா, கஸ்டமருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய பொருட்களோடு சேர்த்து மரக்கறியா, காய்கறியா, பழங்களா, அப்படியான பொருட்களோடு சேர்த்து அந்த மரக்கறி கிழங்கோடு சேர்த்து கிழங்கில் உள்ள மண்ணை, தூசியை நிறுத்திவிடக் கூடாது. பாதையில் வீசுகின்ற கிளம்புகின்ற புழுதி என்னுடைய தராசியை படைந்து அந்த தூசியை கூட கலப்படமாக மேலதிகமாக நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறுத்தி பொருட்கள் வாங்கலை மோசடி செய்வதாக மாறக்கூடாது. ஏற்கனவே கவலை கண்ணீர் வடித்து சுஜூதிலே அழுது வாக்கின தந்தை ஆனந்த கண்ணீர் வடித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு மகனுக்கு சொன்னாரா, மகனே, உன்னுடைய இந்த பக்குவம், இந்த பேரிதழ், 2 ஹஜ்ஜுகள் 20 உம்ரா செய்வதை விட சிறந்தவருடைய பார்வை. இதுதான் திருத்தம், இதுதான் மாற்றம். இப்படிதான் பிள்ளைகளை திருத்த வேண்டும். முன்மாதிரியான பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் அதனுடைய குடும்ப வாழ்க்கைகளுக்கோ ஹராம் கலக்கக்கூடாது. ஹராம் கலந்தால் எந்த வியாபாரம் இருந்தாலும் ஹராம் கலந்தால் பண்ணால் ஓடாமே அதை நலம் செல்கின்றவர்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். கணவன் மனைவியுடைய உறவு எந்த அழகாக, அன்பாக, சிறப்பாக இருக்குமோ பிள்ளைகள் சீரழிகளாக வருவார்கள். நபியவர்கள் சொல்லக்கூடிய உறவும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உறவும் கண்ணியமான மூத்தோருமாக சபையில் பேர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னால் கேட்கலாம், எங்காவது கிடைத்தால் நீ சொல்லுங்க, நான் படித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வரலாற்று கிதாபுகளை இருந்து கணவன் மனைவி உடைய பாடங்களை, கண்ணியமானவர்களை படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இதுவரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையிலே ஒரு சிறிய ஒரு வாய்த்தர்க்கம் வந்த வரலாற்றை குறுகிய வரையிலான அறிவுகளை கிடைக்கவில்லை. கணவன் ஸ்ரீதேவி, மனைவியும் ஸ்ரீதேவி, நல்லவர்கள், ஒற்றுமை, கண்ணியம், கௌரவம், அன்பு. கணவனுக்கு என்ன ஃபேவரேட்டோ மனைவிக்கு ஃபேவரேட், மனைவிக்கு என்ன ஃபேவரேட்டோ கணவனுக்கு ஃபேவரேட். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போனது. அன்பானவர்களே, அந்த தாய் சிறந்த தாய் பட்டியலில் பிறந்த சைவம் இஸ்லாமி அர்பா, அந்த தாய் சிறந்த தாய்மாரை பட்டியலில் பிறந்தார். தாயை போன்று பிள்ளை, நூலை போன்று சேவை என்பார்கள். அதாவது எந்த நூலால் எந்த துணி நெய்யப்படுமோ அந்த துணிக்கு அந்த பேர் தான் வரும். சில்க் நூலால் பின்னப்பட்ட துணிக்கு கொட்டு துணி என்று சொல்லப்பட மாட்டாது. அதே போல கொட்டனால் பின்னப்பட்ட அந்த துணிக்கு அதுக்கு சில்க் பட்டு துணி என்று சொல்ல முடியாது. அன்பானவர்களே, தாயை போன்று பிள்ளை வரும், நூலை போன்று சேவை வரும் என்றார்கள். அதை பழமொழி, நம்முடைய காலத்து பழமொழி. அது யதார்த்தம் இங்கே வெளிப்படுகிறது. நானும் சிறந்த பெண்ணாக மாறி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு மகளையும் அதே பட்டியல் எடுத்தார்கள். சுவர்க்கத்து பெண்களுக்கு பொதுவான தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சில தலைவிகளை அல்லாஹ் கௌரவ தலைவிகளாக வைத்திருக்கிறார். அந்த கௌரவ தலைவிகளில் 4 இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதில் ஒன்றுதான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போன்று கண்ணியமானவர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பு தலைவி, குறிப்பான விசேஷமான தலைவி பொதுப்பட்டியலில் இடம்பெறுகிறார்கள்.
தாய் கணவன் மனைவியுடைய உறவு சீராக இருக்கும் பொழுது பிள்ளை கணவன் மனைவியுடைய உறவை புதுப்பிப்போம், மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்பு கொடுப்போம், மன்னிப்பு கேட்போம், வீட்டிலே பணிவிடை செய்வோம். மனைவிக்கு சமையலே இறைச்சி வெட்டி கொடுத்த மாமசராசனுடைய உண்மத்தை நாம் மனைவி சபியா வேளாண் வந்து வாகனத்தில் ஏறும் பொழுது அவர் உயரம் குறைந்தவர்கள் ஒட்டகம் உயரமானது காலை தேடியில் ஏறுகின்ற அந்த படி போன்ற அந்த தட்டிலே காலை வைக்க முடியாத உயரம். ஆனால் முகமது என்ன தெரியுமா, பணிவை பாருங்கள், கணவன் மனைவியுடைய உறவை புதுப்பிக்கின்ற ஒரு மகாத்மாக மாற்றிக்கொள்வோம். கீழே உட்கார்ந்து சுஜூதிய உறுப்பு முழங்கால், தன்னுடைய முழங்காலில் காலை வைத்து ஏறுமாறு மனைவி வாகனத்தில் ஏறுவதற்கு படியாக தன்னுடைய புனிதமான உடம்பிகள் பகுதியை பாதித்த முகமது முன்மாதிரியை ஏற்க வேண்டிய கணவன்மார்கள் நாம் பார்ப்போம். அதே போல் கனிவான இறுதி கட்டம், நம்முடைய உறவுகளும் அனுமதிக்கப்பட்ட உறவு, அனுமதிக்கப்படாத உறவு என்று இரண்டாக தெரிகிறது. இப்ப சில முக்கியமான விடயங்களை ஒரு சில நிமிடங்களிலே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட முன்வைக்கிறேன். சமகாலம் ஒரு ஆபத்தான காலம், நாகரிகம் என்ற பெயர் நாகரிகம் தலைவிரித்தாடுகின்ற காலம். ஒன்வேல் என்ற ஒரு பெயரே நாகரிகம் முன்னேற்றம் என்று நம்மை மடையனாக ஆக்குகின்ற ஒரு காலம். எந்த மடையனாகிவிட்டது சாதனங்கள், கருவிகள். எனவே நம்மளை கேட்கிறவர்கள் கொடுத்திருக்கின்ற உறுப்பாக இருக்கலாம், வாங்குகின்ற போனாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். தேவைக்கு வாங்கினோமா, ஆடம்பரத்துக்கு வாங்கினோமா? நம்மை வழிநடத்துவது எது? அதிகமான ஈமான் தக்குவா மஸ்ஜித் அவரை பார்க்கப்பட்டது இருக்கின்றவர்கள் எல்லாம் பாதுகாக்கிறார். ஆனால் அந்த துறையிலே ஈடுபடுகின்ற மீடியாவை நடத்துகிறது, சோசியல் மீடியாவை நடத்துகிறது. இந்த போன எங்கே பார்த்து வாங்கினீர்கள்? இன்ஸ்டாகிராமிலே எம்பிஎஸ் பார்த்து வாங்கினீங்க, எம்பிஏ பார்த்து வாங்கினீங்க. இந்த பைக் எங்க வாங்கினீங்க? எம்பிஏ பார்த்து. இப்படி பார்த்து வாங்குவது அல்ல, ஆனால் வாங்குவது தேவையா? 40,000 சம்பளம் கிடைக்கிறவர்கள் 4 லட்சம் கோடி ஐபோன் இருக்கு, ஆடம்பரம் இருக்கு. 30,000 கோடி கேஷாக ஒரு போன் வாங்கக்கூடிய சொந்த பணத்தில் 3 லட்சம் கோடி போனை வாங்கி 30,000 சம்பளத்தில் 15,000 10,000 மாதமாக கட்டி இத்தனை வருடங்களாக கட்டி கூடுதலாக கட்டி முடிக்கின்றனர். வாகனம் அப்படித்தான். அந்த வாகனங்களை கூட அந்த வாகனம் வாங்குவதற்கு அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் தனக்கு சொந்த பணத்தில் 5 லட்சத்துக்கு பணம் வாகனம் வாங்க முடியும் என்கின்ற பொழுது 5 கோடியுடைய வாகனத்தை வாங்கி அதற்கு டவுன் பேமெண்ட் கொடுத்துவிட்டு கட்டி முடிக்க முன்னரே பினான்ஸ் கம்பெனி கடனோடு கபலித்து போகின்ற காலம். எல்லாமே ஆடம்பரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதை பொதுவாக ஒரு தலைப்பில் பேசுகிறேன், நீங்க செய்வதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லவில்லை. ஆனால் பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாமே வாங்குகின்ற எல்லாம் மேலதிகமான ஒரு ஆடம்பரத்துக்கும் ஒரு பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் தான் வாழ்கிறோம். தவிர நம் வாழ்க்கைக்கு தேவை எனக்கு இது போதும் என்ற பாதையில் வாழ்கின்ற சிலர் வாழ்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. எல்லாமே சோசியல் மீடியா. சொந்த நம்பர் கூட பாடவிட்டாலும் மன சக்தியே விலகிட மேம்பட்டுவிட்டது. நம்பரை கேட்டால் டயல் பண்ணுகிறான், வாழ்கின்ற நம்பர் தான் நம்முடைய நம்பர் போன் நம்பர் பாடவிடாத காலம். ஒரு காலத்தில் சொன்னோம், இந்த கருவிகள் நம்முடைய ஞாபக சக்திகளை அழைத்து ஒழிக்கும் என்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மீடியாவில் கேட்டு செய்கின்றனர், எல்லாவற்றையும் சர்ச்சையில் கேட்டு செய்கின்றனர், எல்லாவற்றையும் ஏஐயில் கேட்டு செய்கின்றனர். ஏன் இந்த தலை வைக்கிறது என்ன செய்ய? என்னுடைய மனைவி பேசாமல் இருக்க என்ன செய்ய? என் உண்மை ஏசுகிறார் என்ன செய்ய? என்ன நானும் அடிக்கிறார் என்ன செய்ய? எல்லாவற்றையும் மீடியாவிலே கேட்டு 10 ரூபாவும் மீடியாதான், வாழ்க்கை பிரச்சனை மீடியாதான், எல்லாமே மீடியாதான், பிள்ளைக்கு பேர் வைப்பது மீடியாதான். மீடியாவிலே பார்த்து பேரை வைத்து விட்டுதான் கருத்தை கேட்பது வருமானங்களிடம் பார்த்து விட்டு மோசமான கருத்தாக பதிவு எழுதி முடிச்சாச்சு. அதனால் கண்ணியமானவர்களே, ஒரு பேர் வைத்திருந்த மீடியாவை பார்த்து போய் கருத்தான் போட்டிருப்பார்கள். வேற ஏதோ பேர் சம்பந்தம் இல்லாத கருத்துக்கு இவரோட மக்கள் இந்த காலத்திலே மீடியாவிலே குரூப்பிலே அங்கு இங்கு பார்த்து பேரை வைத்திருக்கிறார். வெரிபிகேஷனுக்காக உறுதிப்படுத்த ஒரு தெளிவுக்கான பொருள் வருகிறது. அவர் வைத்த பெயருடைய அர்த்தம் ஒரு சுவாரஸ்யமான ஜோக்கான ஒரு அர்த்தம், ஒரு கேவலமான அர்த்தம். என்ன தெரியுமா? சொல்லி காட்டுற உதாரணம், பௌரு தள்ளி. எந்த முஃப்தியிடம் கேட்டு வைத்திருக்க? கூகுள் முஃப்தியிடம். எல்லாமே தேவையில்ல, நாங்கள் அங்கே பார்த்து படித்துக் கொள்ளும் அன்பு குழந்தைக்கு பயிர் தள்ளி என்று பெயர் வைத்த ஒரு கேவலமான அநாகரிக காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகள் ஹலாலான உறவுகளை பேணுவோம், ஹராமான உறவுகளை சொல்லியிருப்போம். நம்முடைய மனைவி ஹலால்,
பேணுவோம். நாமும் மகரம் பேணுவோம், பிள்ளைகளை மகரம் பேணி வளர்ப்போம். கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கின்ற காலம் கண்ணியமானது. அந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இடத்தில் விளங்குகின்ற பாணி சொல்வேன். பிற மதத்தவர்களுடைய வணக்கத்துக்கு தோன்றுகின்ற ஒரு சாதனம் பாதை மூலையிலே கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட அந்த வணக்க ஸ்தலத்திலே ஒரு பதாதை, அந்த பதாதையிலே அந்த மசூதியை கட்டிவிட்டு இன்னாருடைய பேர் வெப்பப்பட்டு போடப்படுவது போன்று இன்னாருக்கான சதக்கா ஜாரியா என்று அந்த பதாதையிலே போடப்பட்டிருக்கிற பேர், அந்த பெயரை நான் அறிந்து கொள்கிறேன். அந்த பதாதையிலே போடப்பட்டிருக்கிற பேர் இந்த இணை வைப்புக்கான சாதனம் கட்டப்பட்ட, அதாவது புத்திசாலி இணை கொள்கை, இது இன்னாருக்கும் அவருடைய மனைவிக்குமான ஆத்மசாந்திக்காக அன்பளிப்பாக நம்முடைய பாசையில் சதக்கா ஜாரியாவாக கட்டப்பட்டது என்று ஒரு முஸ்லிமுடைய பேர். அது எப்படிப்பட்ட பேர் என்றால் அந்த அஸ்மாவோட ஹுஸ்னாவிலே வருகின்ற அல்லாவோட பெயரோடு சேர்ந்து வருகின்ற அப்துல் என்று பேர். நம்முடைய பெயரும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பேர் வரக்கூடாது, உறவுகளை சீராக்குவோம். கனிமலை மகரம் தாராமரா நிக்கா முடித்துக் கொடுத்தது, எங்கு பார்ப்பது, மாப்பிளை பார்ப்பது, பெண் பார்ப்பது ஒழுக்கமான விடயங்களாக மிகவும் கரிசனையாக பார்க்க வேண்டிய காலம். எத்தனை கலப்பு திருமணங்கள், இஸ்லாமிக் தொடர்பில்லாத திருமணங்கள். கனிமலை முஸ்லிம் தான், ஆனால் பிற மதத்துடைய அமைப்புகளை அவருடைய கிரியைகள் செய்யப்படுகின்ற சம்பிரதாயம் செய்யப்படுகின்ற காலம் வாழ்கிறோம். எனவே பிள்ளைகள் வழக்கு எடுக்கின்ற சட்டங்கள் உருவாக்குவது படிப்போம், தத்தெடுக்கின்ற சட்டங்களை படிப்போம், தத்தெடுக்கக்கூடிய வயதை படிப்போம். சட்டத்தை நாங்கள் பின்பற்றி பேச முடியாது. இதனாலும் சில பின்னால் பல அசம்பாக ஏற்படுகிறது. நிக்கா முடித்துக் கொடுப்பதை கண்ணியமானே, கண்டவர் நின்றவர்கள் நிக்கா திருமணம் செய்து கொடுப்பதற்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நம்முடைய மகாத்மா நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய, முன்னேற்றக்கூடிய, பல பதவிகளை நாம் மாற்றமயப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக மாற வேண்டும் என்பதற்கால் எல்லா விடயங்களையும் குறிப்பாக குடும்பத்தோடு உறவுகளோடு சம்பந்தப்பட்ட பல உதாரணங்களை முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, நிக்கா முடித்துக் கொடுப்பதற்கு கண்டவர் நின்றவர் எல்லாம் ஒரு பெண்ணை முடித்துக் கொடுப்பதற்கு புரோக்கர் வேலை செய்கின்ற வாகன பிசினஸ் அல்ல கல்யாணம். காருக்கு 3 புரோக்கர், பைக்கு 2 புரோக்கர், வீட்டுக்கு 5 புரோக்கர், காணி பூமியை புரோக்கரிங் செய்கின்ற வேலை அல்ல. கண்ணியமான மனிதனிடம் கண்ணியமான பெண்களை வழி உரிமையாளர் முடித்துக் கொடுக்க வேண்டியவர் தான் முடித்துக் கொடுக்க வேண்டும். திருமணம் நடக்கிறது, தந்தைக்கு எதிராக பிள்ளைக்கு நடக்கிறது. தந்தைக்கு சொல்லாமல் யாரும் முடித்துக் கொடுக்கிறார்? யாரும் அந்த உரிமை தந்தது? வெளிநாட்டிற்காக எங்க இருக்கலாம், அவருடைய அனுமதி தேவை. அதற்கான சட்ட விரோதமாக இருந்தால் சட்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே போல மாற்றின் அம்மாவுக்கு பேர் கொடுக்க வேண்டும். வழி தந்தை, தந்தையுடைய தந்தை விளைவுகள் சுருக்கமாக சட்ட பிரச்சனைகளை பேசவில்லை, பொதுவாக தந்தைக்கு பிறகு தந்தையுடைய தந்தை, மணப்பெண்ணுடைய அப்பா, அதுக்கு பின்னால் அந்த மணப்பெண்ணுடைய உரிய நல்ல தகுதியுள்ள ஒரு சகோதரருக்கான சகோதரர், அதுக்கு பின்னால் தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அதுக்கு பின்னால் கனிமலை தந்தை ஒன்று தாய் வேறு அப்படியான சகோதரர்கள். மணமகளுக்கு சகோதரன், ஆனால் பாப்பா அம்மா ஒன்று அல்ல, வாப்பா ஒன்று, அம்மாவை போட்டு அயல்காரர்கள் மீண்டும் முடித்தார். உதாரணம் என்ன? தந்தை வழி சகோதரர். அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, இரண்டு அடுத்த கட்டம் தந்தை பொண்ணுடைய தந்தையுடைய தந்தை வழி சகோதரர். இப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணாகத்தான் நடக்கிறது. எடுத்தவர் பிடித்தவர். உதாரணமாக பெண்ணுடைய தாயுடைய புறத்தில் வழிமாறுகள் கிடையாது. சுருக்கி சட்டமாக சட்டத்தை சொல்லிக்கிறேன், பொது தலைப்பீட்டு பொண்ணுடைய மணப்பெண்ணுடைய தாயுடைய பகுதியில் வழிமாறுடைய பட்டியல் கிடையாது. தாயுடைய அப்பா அப்பாதான், ஆனால் வழியாக வர முடியாது. இவர்கள் யாரும் இல்லை, ஒரு மௌத்து, இவர்கள் யாரும் இல்லை, இவர்கள் பட்டியல் இல்லை என்றால் அதற்கு அடுத்து வரக்கூடிய பவர் யாருக்கு வரும் என்றால் காவியாவுக்கு வரும். காவியாக சம்பந்தப்பட வேண்டும். இந்த கண்ணியமான ஒரு பெண்ணுக்கு விட நீங்க நடக்கிறது ஒன்று தெரியுமா? வந்து வீட்டுக்குள் பண்டிகை, வீட்டுக்குள் என்ன இறுதியாக சொல்லி இறங்குகிறேன். நான் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இறங்குகிறேன். நான் ஏன் கேட்க தெரியுமா? சமூகத்துடைய தொடர்பான சின்னாபின்னமாகின்ற வழி இதுதான் திருமணம்.
நல்ல பக்குவமான பிள்ளை கெட்ட பிள்ளையாக மாறுவதும், நல்ல பக்குவமான வாலிபர் ஒரு அயோக்கியராக மாறுவதும் திருமண பந்தத்தால். அங்கிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அன்பானவர்களே, 3 மாதங்களுக்கு முன்னாடி அக்கறை செய்துவிட்டு வெளிநாடு போகிறார். 2 வருடங்களுக்கு பின்னால் வந்து வலிமா மாப்பிள்ளை 2 வருடமும் நினைச்சு கொள்ளுங்கள். சில விடயங்களை நாகரிகமாக தெளிவாக சொல்ல வேண்டும். 2 வருடம் எதற்கு எதாவது போன் பேசி கூத்து போட மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்படி உலகத்தில் வருகின்ற சம்பவங்களை கேட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நஞ்சு குடிப்பதை சாதாரணமான பிள்ளைகள் இப்படி முன்கூட்டி வாக்கியம் செய்து கொடுப்பதை விட உதாரணம் சொல்லுவேன். அது எனக்கு போனிலே கூத்து போட, வீடியோ காலிலே கூத்து போட, அதுல என்ன லைசன்ஸ் கொடுக்கிறோம் அநாகரிகமாக அனுப்பதை அக்கறை. அது யாரை சொல்லும் 5 பேரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே அக்கறை விட்டு அதுக்கு பின்னால் 2 வருடம் இது 2 வருடம் காத்து முடித்து வாழ்ந்தது அதிசயம். 3 மாதங்களை பொறுக்க முடியாமல் உடைந்து திருமணங்கள், 2 மாதங்களில் உடைந்து திருமணங்கள். இஸ்லாமிய முறை தெரியுமா? மாப்பிள்ளை பெண் பார்த்து விட்டோமா, உருவெடுத்து விட்டோமா? இன்று எப்படி அக்கறை செய்வது? அக்கறை செய்தவுடன் மாப்பிள்ளை பெண்ணை மாப்பிள்ளை சொந்த தருவது வாழ்க்கை ஆரம்பித்தார். பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பது. எனவே இந்த விடயத்தில் பெற்றோர்கள் மிகவும் வாழ்றதுன்னா பிள்ளைகள் கூட சொல்ல மாட்டார்கள். பல கேவலமான, பல அநாகரிகமான, பல அவர்கள் என்ன ஒரு தைரியம் வருகிறது. நம்ம செய்ய மாப்பிள்ளை தானே எந்த நேரத்தில் போகலாம் வரலாம் என்று போய் வந்த பிறகு உடைந்த திருமணங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு முன்னால் இருக்கலாம். உறவுகளை சீராக்குவோம், மாற்றங்கள் பல தலைப்பு தனிநபர் மாற்றம், ஆன்மீக மாற்றம், ஈமானிய மாற்றம், பாவங்களை விடுகின்ற மாற்றம், கொடுக்கல் வாங்களுடைய மாற்றம், குடும்ப வாழ்க்கையுடைய மாற்றம், பெற்றோர் பிள்ளையுடைய உறவு, எல்லாவற்றையும் நமக்கு தேவையான சில முக்கியமான தலைப்புகளிலே முஹர்ரம் மாதத்தில் மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை முன்வைத்தேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் யார் யாருக்கு எந்தெந்த விடயங்கள் தேவையோ அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்து நம்முடைய இந்த புத்தாண்டை நாமும் புதிதாகி, நம்முடைய தந்தைகளை புதிதாகி, பண்பாடுகளிலே கெட்டவைகளை விட்டொதுங்கி நல்ல பண்பாடுகளை உள்ளடக்கி உள்வாங்கி புனிதர்களாக பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து அதே பரிசுத்தத்தோடு களிமாவோடு நம்முடைய உறவுகளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூவி அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மனதிலிருந்து புத்தாண்டிலும் சுகீட்சமாக்குவாயாக, செழிப்பானதாக்குவாயாக, வர்க்கத்துக்குரியதாக்குவாயாக, நனவுகள் நிறைந்ததாக்குவாயாக, கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் நீங்கியதாக ஆக்குவாயாக, மனக்கவலைகள் நீங்கி சந்தோஷங்கள் மேலக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, தேவைகள் நிறைவேற்றப்பட்டவர்களாக ஆக்குவாயாக, எல்லா இபாதத்துகளின் பேணுதலை கையாளக்கூடிய ஆக்குவாயாக, குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக, கொடுக்கல் வாங்கலை சுத்தமாக்குவாயாக, பெற்றோர் பெண்களுடைய உறவை சீராக்குவாயாக, திருமண பந்தங்கள் நிகழ்வுகளை மார்க்க முறைப்படி சட்ட முறைப்படி செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஈமான் வாழ்ந்து கண்ணோடு நினைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் நஸ்தஈன் ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه الطاهرات واصحابه الكرام ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فيا ايها الناس اتقوا الله في الخلوه كما تتقوا في الجلوه حيث امرنا بالتقوى. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ونبينا محمد صلى الله عليه وسلم يوصينا بتقوى الله. اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه يشجعنا ويرغبنا في محاسبة النفس في آياته العديدة كما في هاتين الآيتين الشريفتين حيث قال وفي أنفسكم أفلا تبصرون. وقال يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ونبينا محمد صلى الله عليه وسلم يبين لنا حقيقة حياة المؤمن بهذا الحديث الشريف. إن المؤمن لا يزيد عمره إلا خيرا، لا يزيد عمره إلا خيرا.
جعلنا الله حياتنا مملوءة بالخيرات والطاعات والأعمال الصالحة. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله